ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தீய சக்திகளை விரட்ட அல்லது அகற்றி நன்மை கிடைக்க நம்முடைய இல்லத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்தால் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆகாச கருடக்கிழங்கு அதை வீட்டில் நீங்கள் வாசல்லையே கட்டி தொங்க விட்டீங்கன்னா அது துளிர்ந்து வர எந்த விதமான துர்சக்திகள் கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக ஸ்படிகார கல்லுடன் எலுமிச்சம்பழம் 2 பச்சை மிளகாய் வச்சு கருப்பு கயிறில் கட்டி நீங்கள் தொங்க விடலாம். மேலும் நீங்கள் சோத்து கத்தாழையை கூட அது நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை கூட நீங்கள் வீட்டு வாசலில் வைக்கலாம். அது நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணும். கல்லுப்பு அல்லது கடல் நீர் இது கொண்டு நீங்கள் வீட்டில் செவ்வாய் வெள்ளி அல்லது தினமும் கூட தெளித்தாலே எந்த விதமான துர்சக்திகளும் கெட்ட சக்திகளும் வீட்டிற்குள் வராது. எப்பொழுதுமே வீட்டிற்கு வெளியே உங்கள் நிலவாசப்படியில் ஒரு யோகா ஆஞ்சநேயர் படமோ அல்லது ஸ்வஸ்திக் சின்னமோ நீங்கள் வைத்து விட்டால், அது டைல்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்டிக்கராக இருக்கலாம், அதை வைத்து விட்டாலே போதும், உங்களுக்கு வீட்டில் தெய்வீக கடாட்சம் இருக்கும். வீட்டில் எப்போவுமே மங்கள ஒலி கேட்க வேண்டும். அல்லது ஆன்மீக பாடல்கள் நிறைய சாண்டிங் பாக்ஸ்லாம் இப்போ வந்திருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் போட்டு கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் கிட்டலாம் நீங்கள் ஒரு பாட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், அது இல்லாமல் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், இது மாதிரி நிறையா கனகதாரா ஸ்தோத்திரம்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே, அனுமன் சாலிசெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கனாலே எந்த விதமான தீய சக்திகளும் உங்கள் வீட்டை அண்டாது. அதே போல் மஞ்சள் கலந்த நீரை நீங்கள் வீட்டிற்கு வெளியிலும் வீட்டிற்கு உள்ளிலும் தெளித்தாலே போதும், கெட்ட சக்திகள் எதுவும் வராது, நன்மையே நடக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எப்பொழுதும் வீட்டில் இருக்க வேண்டும். சந்தனம், குங்குமம், விபூதி, மஞ்சள், சாம்பிராணி, தூபம், வெண்கடுகு போட்டு நீங்கள் தூபம் போட்டீங்கனாலே வீட்டுக்கு எந்த கெட்ட சக்தியும் உள்ளே வராது. வீடே ஒரு ஆன்மீக பூமியாக, ஆன்மீக வீடாக, தெய்வீக வீடாக மாறிவிடும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.